வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பிரியமான தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய ஆண்டவர் எபேசு திருச்சபையின் தூதனுக்கு அவர் எழுதும் பொழுது, எபேசு திருச்சபையினுடைய அந்த செய்தியாளருக்கு எழுதும் பொழுது, அல்லாவிட்டால் எபேசு திருச்சபையின் பொறுப்பாளருக்கு அவர் எழுதும் பொழுது, அந்த தூதனை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார். 2 விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, எபேசு திருச்சபையினுடைய உன்னுடைய கிரியைகளையும் உன்னுடைய பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது நாம் பார்த்தோம், அவனுடைய கிரியை என்ன? பொறுமையாயிருத்தல், சகிக்க கூடாதிருத்தல், சோதித்து கண்டறிதல். இவைகள் எபேசு திருச்சபையுடைய கிரியை என்பதாய் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்றைக்கு எபேசு திருச்சபையினுடைய கிரியைகளை அறிந்த கர்த்தர், எபேசு திருச்சபையினுடைய கிரியைகளை அறிந்த கர்த்தர் இப்பொழுது எபேசு திருச்சபையினுடைய பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிரயாசம்? எபேசு திருச்சபை படுகிற பிரயாசம் என்ன? எபேசு திருச்சபையினுடைய பிரயாசத்தின் எபேசு திருச்சபையினுடைய இந்த பிரயாசத்தின் நிலைமை என்ன? எபேசு திருச்சபை எங்கே பிரயாசப்பட்டது? அல்லாவிட்ட எபேசு திருச்சபைக்குரிய பிரயாசத்தின் தன்மை என்ன என்பதை வேதம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. முதலாவது, எபேசு திருச்சபையினுடைய பிரயாசம் என்ன என்பதை வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய முதல் பகுதி. போதும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், அல்லேலூயா. சகித்து கொண்டிருத்தல் என்பது, சகித்து கொண்டிருத்தல் என்பது அது சற்று வித்தியாசமானது. சோதரம், அநேக முறை நம்மால் சில நேரங்களிலே செய்ய முடியாதது என்று எண்ணுவது சகித்து கொண்டிருப்பது. ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த சகித்து கொண்டிருத்தல் அல்லாவிட்டால் இந்த சகித்து கொண்டிருப்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்தி போகிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தை சகித்து கொண்டிருக்க வேண்டுமா? ஆமென். பொதுவாக அநியாயத்தை பார்க்கும் பொழுது, அல்லாவிட்டால் அநியாயம் நடக்கும் பொழுது பொறுத்து கொண்டிருப்பல், சகித்து கொண்டிருப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா?
நமக்கு சமுதாயம் நம்ம என்ன சொல்லி தந்திருக்கு தெரியுமா? அநியாயத்தை காண்கிற பொழுதெல்லாம் பொங்கி எழுந்துரு. எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் பொங்கி எழுந்துரு. உனக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை தட்டி கேள். உனக்கு ஒரு அநியாயம் நடக்குன்னா அதற்கு எதிராய் குரல் கொடு. இதுதான் சமுதாயம் சொல்லி தந்தது, உலகம் சொல்லி தந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் வழக்காடுவது. கொஞ்சம் நல்ல அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை நிறுத்தி வாசிங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது போதுமா? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது, சத்தமாக சொல்லுங்க, எவ்விதத்திலும். நீங்கள் பைபிள் அந்த லைனை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேடை, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது. நான் என் பைபிளில் அல்லாவிட்ட என்னுடைய மெசேஜ் நோட்டில் இந்த முக்கியமான வார்த்தைகள் மட்டும் சில வண்ண பெண்களால் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் வழக்காடுவது, நான் இப்போ சொல்கிறேன், வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றம். ஆமென். அப்படின்னா தேவன் வழக்காடுவதை ஒரு பொழுதும் தேவன் விரும்புவதில்லை. எனக்கு விரோதமாய் அநியாயம் நடக்கப்படுகிற பொழுது, சமுதாயத்திற்கு விரோதமான அநியாயம் வேற, எனக்கு விரோதமாய் அநியாயம் வேற. அல்லேலூயா. அதனால்தான் கிரியை குறித்து தேவன் பேசும்போது சொன்னா, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதை தேவன் சொந்தம் விரும்புகிறார். சமுதாயத்திற்கு விரோதமாய் பொல்லாதவைகள் நடக்கிற பொழுது, சபைக்கு விரோதமாய் பொல்லாதவைகள் நடத்தப்படுகிற பொழுது, சங்கத்திற்கு விரோதமாய் பொல்லாதவைகள் நடக்கிற பொழுது ஒரு பொழுதும் சகித்து கொண்டிருக்காதேன்னு சொல்ல அதே வேதம் சொல்லுது. எனக்கு விரோதமாய் அநியாயம் நடத்தப்படும் பொழுது, ஆமென், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநியாயம் நடக்கும்போது, என்னுடைய தனிப்பட்ட மனிதனுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிற பொழுது, வேதம் சொல்லுகிறது சகித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா சண்டை போடாதிருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தெருக்களில் அநியாயத்திற்கு எதிராய் சுதரம் எழும்புகிற சத்தங்கள் குறைவு. ஆமாவா இல்லையா? அன்னைக்கு ஒரு குடம் தண்ணிக்கு அநியாயம் நடந்தாலும் தெருவில் அநியாயத்திற்கு எதிராய் பெரிய போராட்டமே நடக்கும். நீங்கள் நல்ல கவனிங்க. அநியாயத்தை சகித்து கொண்ட ஒரே ஒரு மனிதனை குறித்து மாத்திரம் நான் உங்களுக்கு காட்டி தந்து விட்டு போய்விடுகிறேன். யார் இந்த மனிதன்? இந்த மனிதனுடைய தன்மை என்ன? இவனுக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் என்ன? ஒரு முறை கூட என்னோடு கூட வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த மனிதன் சோதரன், இவன் சாதாரணமானவன் அல்ல. வேதம் சொன்னது, இவன் சோதரம் ராஜாவுடைய சமூகத்தில் நின்று ராஜ்ய பாரத்தை விசாரிக்கிற பிரதானிகளில் ஒருவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த ராஜ்யபாரத்தின் மேல் தலைவனாக இருந்தானா? வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 3 வசனத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் தரியுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தேசாதிபதிகளுக்கும் போதுமா மேற்பட்டவனாய் இருந்தான். நீங்கள்
இந்த தானியேலை சிங்கக்கவியில் போடப்பட்டதை நிறைய தடவை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தானியேலுடைய பொசிஷன் என்ன என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. தரியு ராஜா காலத்தில் 120 பேர் அவனுடைய ராஜ்யம் முழுவதையும் விசாரிப்பதற்கு 120 பேரை ஏற்படுத்தினான். இந்த 120 பேரும் ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு, இவங்கெல்லாம் கவர்னர்ஸ், இவங்க 120 கவர்னர்ஸ். இந்த 120 பேரை ராஜ்யம் முழுவதுக்கும் ஆளும்படிக்கு ஏற்படுத்திவிட்டு, இந்த ஆளுகிறவர்களை அல்லாவிட்டால் இந்த 120 பேரை விசாரிக்கும்படியாய் 3 பேரை ஏற்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இந்த 3 பேரை ஏற்படுத்தினார். அன்னைக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொன்னா, இந்த கவர்னர்ஸுக்கு மேலே கேபினட்ஸ் 3 பேர். ஆமென். இந்த இதில் ஒருவன் தானியேல்னு சொல்லி 2வது வசனம் சொல்லும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, இவர்களுக்கு மேற்பட்டவனாய் தானியேல் இருந்தான். இவன் யாரு? இவன் தான் அன்னைக்கு இருந்த பிரதானிகள், அமைச்சர்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானவன். அல்லேலூயா. இந்த பிரதானிகளின் கூட்டத்திற்கு தலைவன் இவன். ராஜாவுக்கு நேரடியாய் கணக்கு ஒப்புவிப்பான், ராஜாவிடத்தில் நேரடியாய் பேசுகிறவன். பாருங்க, ராஜாவுக்கு அடுத்த இந்த அதிகாரிகள், இந்த பிரதானிகள் எல்லாம் தானியேல் மூலமாய் தான் ராஜாவிடத்தில் போக வேண்டும். இந்த தானியேலுக்கு விரோதமாய் இந்த அதிகாரிகள் கூட்டம் கூடுகிறார்கள். தேவ விஷயத்தில் அன்றி இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று எண்ணுகிறார்கள். எனவே இவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் தானியேலை குற்றம் சாட்ட போனார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வைக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம். சோதரம் 6வது வசனத்தில் இருந்து வாசிங்க. தேசாதிபதிகளும் முப்பது நாள் வரையிலும் ராஜாவை உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்யப்பட வேண்டும் என்று பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. யாரு கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? ராஜாவிடத்தில் இதை சொன்னது யார் தெரியுமா? பிரதானிகளும் பிரதானிகளின் தலைவர்களும் தேசாதிபதிகளும் பிரதானியான 120 பேரும், இந்த 3 பேரும் இணைந்து ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். நீங்கள் நல்ல கவனிங்க. இந்த பிரமாணம் தாக்கீடு செய்யப்பட்ட பொழுது தானியேல் அங்குதான் இருந்தான். தனக்கு விரோதமாய் திட்டமிட்டு அநியாயம் நடத்தப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு விரோதமாய் திட்டமிட்டு ஒரு ராஜாங்கமே அநியாயம் நடத்துகிறது என்று சொன்ன பொழுது தானியேல் அங்கே தான் இருந்தான். வேதம் சொல்லுகிற தானியேலோ அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்படுகிற பொழுது அவன் தன்னுடைய அநியாயத்திற்கு விரோதமாய் குரல் கொடுக்கவில்லை, மாறாய் தேவ சமூகத்திலே தன்னுடைய குரலை உயர்த்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவன் எப்பவும் ஜபிக்கிறது போலேயே ஜபித்தான். நடந்தது என்ன என்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்கவியிலே தானியேல் போடப்படுவதற்கு முன்பதாய் தேவன் சிங்கக்கவியின் நடுவில் இறங்கினார். அல்லேலூயா. வராத அல்லேலூயா. சிங்கங்களின் கவியிலே நடுவிலே போடப்படுவதற்கு முன்பதாய், இந்த அநியாயத்தினால் உங்களுக்கு தீமை வருவதற்கு முன்பதாய், இந்த அநியாயத்தை உங்களுடைய சொதரம் தீமையை சொதரம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாய், இந்த அநியாயத்தினால் தீர்மானம் செய்யப்பட்டது, இந்த அநியாயம் எதை செய்ய விரும்பினதோ அது நடப்பதற்கு முன்பதாய் அதன் நடுவிலே தேவன் இறங்குவார். அல்லது எப்போ தெரியுமா?
நீங்கள் வழக்காடாமல் மௌனமாயிருக்கும்போது. ஆமே. நான் அடிக்கடி சொல்வேன், எனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி அநியாயம் செய்கிற பொழுது நான் வழக்காடுவேன் என்று சொன்னால், நான் பேசுவேன் என்று சொன்னால், தேவன் எனக்காய் பேச முடியாது. அல்லேலூயா. ஆனால் நான் வழக்காடாமல் மௌனமாயிருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார். எனவே தான் வேதம் சொன்னது, வழக்காடுவது எவ்விதத்திலும் அது குற்றமாயிருக்கிறது. இப்படி வழக்காடுவதை காட்டிலும் அநியாயத்தை பொறுத்து கொள்வதனாலும் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா எழுமி நிற்போமா? தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் எழுமி நிற்க போகிறோம். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற அநியாயத்தில் கர்த்தர் எனக்கு முன்மாதிரியாயிருந்தேன். என் ஆண்டவர் சோதரம் அப்பா, நீர் சோதரம் அப்பா, நீர் துன்பப்படுத்தப்பட்ட பொழுது, உமக்கு அநியாயம் நேர்ந்த பொழுது வாய் திறக்காமல் சோதரம் மயிர்க்கத்திற்கு முன்னாய் நிற்கிற ஆட்டை போல இருந்தீர் அல்லவா? அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா சோதரம், எனக்கு அநியாயம் நேரிடும் பொழுது வழக்காடுவதை காட்டில நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். எனக்காய் தேவன் பேசோன்னு சொல்லி அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடு. எத்தனை பேர் பேச போகிறீங்க? நீங்கள் அப்பாவுடைய கருத்தில் எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? அப்பாவுடைய கருத்தில் எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? தெய்வ சமூகத்தில் மாத்திரம் ஒப்பு கொடுக்க போகிறோம். பிரைஸ் தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்னு சொல்லுகிற உறுதி எத்தனை பேருக்கு இருக்கிறது? தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற உறுதி எத்தனை பேருக்கு இருக்கிறது? இது அப்படியே அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? இது ஒரு அர்ப்பணிப்பின் நேரம். இது ஒரு அர்ப்பணிப்பின் நேரம். தேவ கரணமோடு கூட நிற்கும்படியா. பிரைஸ் தி லார்ட். தேவே கண்ணோக்குமே என் தீய நெஞ்சை மாற்றுமே. தேவே கண்ணோக்குமே என் தீய நெஞ்சை மாற்றுமே. கோவே ஓமை போல என்னை, கோவே ஓமை போல என்னை கோதற்றவனாக்கோ மாசற்று ஜீவிக்க தேவே கண்ணோக்குமே என் தீய நெஞ்சை மாற்றுமே. உள்ளம் நாந்து அப்படியே பாடலை பாடுகிற பொழுது ஒருவேளை உங்களுடைய கரங்களிலே காணிக்கை கவர்களை வைத்திருப்பீங்கன்னு சொன்னா முன்னாய் வந்து படைக்கலாம். அந்த ஓ மண்டையா ஒருகிவாரே ஐயனே, தள்ளாடும் என் நெஞ்சை தேற்றி, தள்ளாடும் என் நெஞ்சை தேற்றி தாங்கிக்காரும் தேவா பாந்தமாயந்தனை தேவே கண்ணோ என் தீய நெஞ்சை மாற்றுமே. ஆமாண்டவரே, நாங்கள் வழக்காடுகிறவர்களா, எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பொழுது சகித்து கொள்ள முடியாதவர்களாயிருக்கிறதை கர்த்தர் ஒருவேளை பார்ப்பீர் என்று சொன்னார். இந்த சகித்து கொள்ளுகிறதையும் இந்த சகித்து கொள்ளுகிற நிலைகளின் மகிமைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமாண்டவரே, உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அநியாயங்களை என் ஆண்டவர் சகித்து கொண்டிருந்தார்.
உமக்கு விரோதமாய் செய்யப்பட்டவைகளை நீர் சகித்து கொண்டபடியினாலே பிதாவின் வலது பாரிசத்தில் உன்னதமானவராய் உட்கார்ந்திருக்கிறீர் அல்லவா. அந்த கிருபை அப்பா இன்றைக்கு எங்களுக்கும் கொடுக்கப்படும்படியாய் கர்த்தர் எங்களை தம்முடைய கிருபையினால் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைய தினத்திலும் துக்க சாகரத்தோடு கூட இருக்கிற அன்பு குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, ஆறுதல் படுத்தும். தேவ ஆவியின் ஆண்டவரே ஆறுதல் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இதனால் நடைபெற இருக்கிற அந்த ஆண்டவரே அந்த இறுதி ஆராதனை தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டதாயிருக்க என் கர்த்தர் உதவி செய்யும். தேவாவியாண்டிய மகிமையும் வல்லமையும் இரக்கமும் ஆண்டவரே எங்களை நிறைத்து கொள்ளட்டும். இதனாலும் ஆவியானுடைய மகிமையும் பலனும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய். இனிப்புகள் வாங்கி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. பலவீனமாயிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் பலவீனங்களை மாற்றி போடும் ஆண்டவரே. தம்முடைய கிருபையினால் கர்த்தர் முடிசூட்டி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். வருகிற நாட்கள் முழுவதும் தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.